ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 21 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு. ஸோ மசோதா ஒப்புதல் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ஸோ ஏப்ரல் 8, 2025 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆளுநர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு 10 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதலை கொடுக்காம இது பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும், இல்லைனா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க நீதிமன்றத்தில் போய் இது பண்ண வழக்கு தொடர்ந்தப்ப நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் ஆர்டிக்கல் 142, ஸோ இந்த 142 அப்படிங்கிற ஆர்டிக்கல் நமக்கு நல்லா தெரியும், உச்ச நீதிமன்றத்தோட ஒரு சிறப்பு அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது. அவங்களா முன் வந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்து ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல் 142. அதை பயன்படுத்தி தாமதிக்கப்பட்ட மசோதாக்கள் எல்லாம் நிறைவேறியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வந்து காலவரையின்றி எந்த ஒரு மசோதாவையும் நிறுத்தி வைக்கக்கூடாது. ஸோ 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பிரசிடெண்ட் ஆகட்டும், கவர்னர் ஆகட்டும் முடிவெடுக்கணும், அந்த மசோதா குறித்து முடிவெடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்பு சொன்னதும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்திட்ட வச்சுருந்துருப்பாங்க. எந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணினா, ஆர்டிக்கல் 143 பேஸ் பண்ணி. ஸோ ஆர்டிக்கல் 143 என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம பிரசிடெண்டோட சிறப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிக்கல் 143 அப்படிங்கிறது. ஸோ அதை பயன்படுத்தி இவங்க கோர்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்க 14 கொஷின். அதாவது இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட் எழுற பட்சத்தில் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்திட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் கேட்பாங்க. அப்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 145 யூஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் 145 மினிமம் 5 ஜட்ஜஸ் கொண்ட குழு, ஓகேவா? ஸோ அவங்கள வச்சு குடியரசுத் தலைவரோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 5 ஜட்ஜஸ் கொண்ட குழுவை வந்து அமைக்கிறாங்க. PS நரசிம்மா, சூரியகாந்த், PR கவாய், விக்ரம்நாத், அதுல் சந்துர்கர் அப்படிங்கிற 5 பேரு கொண்ட ஒரு குழு. ஸோ இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு 10 days அப்படிங்கிறது இதை பற்றி விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தி ஃபைனலாக இதை பற்றி ஒரு முடிவெடுத்து குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கொஸ்டினுக்குமே வந்து இப்போ ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த மசோதாவை இவ்வளோ நாளில் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு 1 month 3 monthக்குள்ளே திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிற அதிகாரம் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாக்கள் என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இது ஆளுநர்கிட்ட போயிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது சட்டமாக மாற்றப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார், அவரோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவார், பிரசிடெண்ட்டும் அவங்களோட வீட்டோ பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்படி காலக்கெடு கிடையாது தான். ஆனால் அதே சமயம் மசோதா மேலே நிரந்தரமாக முடிவெடுக்காமல் அப்படியே வச்சிருக்கும் கட்டுப்பாடற்ற அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஆளுநர் வந்து முடிவெடுக்காமல் இருக்கார் இல்லையா? ஸோ இதுக்குன்னு சொல்லி அவரை வந்து நீங்கள் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் கேட்ட 5வது கொஸ்டினில் அந்த கொஸ்டின் வந்து இருந்திருக்கும், ஆளுநரை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டுப்படுத்த கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் இடம் இல்லை அப்படிங்கிறத இந்த நீதிபதிகள் குழு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த இது கவர்னரோட வீட்டோ பவர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 200 சொல்லுவாங்க. ஸோ இந்த வீட்டோ பவரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று அவர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட அந்த மசோதாவை வச்சுட்டு திருப்பி அனுப்புவார், ஓகேவா? ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு திருப்பி அனுப்புவார். ஆனால் அவங்க வந்து ஒப்புதல் அதை ரீகன்சிடர் பண்ணிவிட்டு திருப்பி கவர்னர்ட்டே அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவர் ஓகே சொல்லியே ஆகணும். தேர்ட் வந்து ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடெண்டோட ஒப்புதலுக்காக அவர் வந்து வச்சுருந்துருப்பார். ஸோ அப்படி வச்சிருக்கும் போது அந்த கால வரையறை அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆர்டிக்கல் 111 என்ன சொல்லும் அப்படின்னா, பிரசிடெண்டோட வீட்டோ பவரை பற்றி பேசக்கூடியது. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் உரிமைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அண்ட் இந்த பிரசிடெண்டோட வீட்டோலாம் 3 types ஆஃப் வீட்டோஸ் இருக்கும். அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ அண்ட் பேக்கெட் வீட்டோ அப்படிங்கிற 3 வீட்டோ இருக்கும். ஸோ இதில் நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்னொரு வீட்டோவும் சொல்லியிருப்பாங்க, குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது. அந்த குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அது யூஎஸ்லேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 201. ஸோ இந்த ஆர்டிகல் 201 என்ன சொல்லும் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ஒரு பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை வந்து நிறுத்தி வைக்கலாம். ஓகேவா, நிறுத்தி வச்சு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அதை காலவரையின்றி அவர்கிட்டயே வச்சுக்கலாம். இந்த மாதிரியான 3 விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஒரு நியூஸுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ அதே மாதிரி அந்த 14 கொஸ்டின் லாஸ்ட்டாக வந்து ஆர்டிகல் 131 பற்றி கேட்டிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அந்த அதிகாரத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இது வந்து இந்த விஷயத்துக்கு ரிலவெண்டான ஒரு கொஸ்டின் கிடையாது, அதனால நாங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மசோதா சட்டமாக மாறினதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுமே தவிர, மசோதா சட்டமாக மாறுறதுக்கு முன்னாடி அதை வந்து நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 14 கொஸ்டினுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுகிறவங்களுக்கு இது ரிலேட்டடாக கொஸ்டின் இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த நியூஸு ப்ளஸ் இந்த தீர்ப்பு இது ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது அப்படிங்கிறத நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் மிக நீண்ட கால சீஃப் மினிஸ்டர். ஸோ நம்ம நேற்றைக்கே பார்த்துருப்போம், நிதிஷ்குமார் இல்லையா, பீகாரோட சிஎம். அவர் வந்து 10வது முறையாக பதவி ஏற்கிறாரு அப்படிங்கிறது. அண்ட் அவரோட ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் என்னென்னா, இந்தியாவில் ரொம்ப நீண்ட காலம் சிஎம்மாக பதவி ஏற்றவங்க யார், பதவி வகித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பவன்குமார் சாம்லிங் அப்படிங்கிறவர். இவர் சிக்கிமில் சிஎம்மாக இருந்திருப்பார். 24 வருஷம் 165 நாட்கள் வந்து சிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ செகண்ட் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக், ஒடிசாவோட சிஎம். ஸோ இவர் 24 இயர்ஸ் 99 டேஸ் இருந்திருப்பார். தேர்ட் வந்து ஜோதி பாசு. ஸோ ஜோதி பாசு வெஸ்ட் பெங்கால், 23 வருஷம் 137 டேஸ் அப்படிங்கிறது இருந்திருப்பார். இப்போ இருக்கக்கூடிய இவர் பதவியேற்றுக்காரில் பீகார். ஸோ 10 வருஷம். ஸோ அவர் வந்து 7வது பிளேஸில் இருக்கிறாரு. அடுத்தது இந்தியாவில் பிறந்த முதல் சிவிங்கி புலி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2022 செப்டம்பர் 17 சிவிங்கி புலி திட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1952லேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிவிங்கி புலிகளும் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது அந்த சிவிங்கி புலிகள் வாழ்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இப்போது ஒரு நிறைய வருஷம் கழிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 இயர்ஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நமீபியாவிலேருந்து சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க 2022 செப்டம்பர் 17. ஸோ அந்த டைம் கொண்டு வந்தப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதில் ஒரு சிவிங்கி புலி வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக பிறந்திருக்கும். அதோட பேர் என்ன அப்படின்னா முக்கி. ஓகேவா, அதுக்கு இந்த ஃபெப்ரவரி வந்தால் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த முக்கி அப்படிங்கிற சிவிங்கி புலி இப்பொழுது 5 குட்டிகளை வந்து ஈன்றெடுத்திருக்குது. அண்ட் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா குனோ நேஷ்னல் பார்க். ஸோ குனோ நேஷ்னல் பார்க்கில் தான் இதெல்லாம் நடக்கு அப்படிங்கிறது நமக்கு சிவிங்கி புலிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அந்த குனோ நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சிவிங்கி புலிகள் நான் சொன்ன மாதிரி 1952 இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சிவிங்கி புலிகள் இந்தியாவில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. டோட்டலாக இப்போ எத்தனை சிவிங்கி புலிகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ நமீபியாவிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக போட்ஸ்வானாலேருந்து ஒரு 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த சிவிங்கி புலிகள் ரிலேட்டடான டேட்டாஸ். அடுத்தது COP31. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 31 எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா துருக்கியில் அண்டல்யாவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா COP30 அப்படிங்கிறது பிரேசிலில் பெலம் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அங்கே தான் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் COP எங்கே நடத்தலாம் அப்படிங்கிறப்ப துருக்கி ஆஸ்திரேலியா 2 நாடுகளும் போட்டிகிட்டு இருக்கும். அப்போ ஆஸ்திரேலியா வந்து ஒரு கட்டத்தில் ஓகே நாங்கள் இதுலேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால துருக்கியில் இருக்கக்கூடிய அண்டல்யா அப்படிங்கிற பிளேஸில் COP31 வந்து நடக்க இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த சம்மிட் நடக்கிறதுக்கு முன்னாடியான சில கூட்டங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் COP1 அப்படிங்கிறது பெர்லினில் நடந்திருக்கும் 1995. ஸோ அதுக்கப்புறம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா COP21 அப்படிங்கிறது. ஸோ அதில் தான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த சூரிய கூட்டணி அப்படிங்கிறது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த COP21 வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது 2015 முடிவெடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ அதில் முடிவெடுத்து 2016 இருந்து
அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கூட லாஸ்ட்டாக அதில் வந்து மால்டோவா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ 107 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இப்போ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே போல் COP29 COP28 எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹலோ டே. இது நவம்பர் 21 ஸோ எதுக்காக இந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 1973 ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த சண்டை முடிஞ்ச தினம் தான் இந்த நவம்பர் 21. ஸோ இதை தான் வேர்ல்டு ஹலோ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேயோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா அமைதிக்கு அனைவரும் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அண்ட் ஹலோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு தமிழில் இது பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் நலம் அப்படிங்கிற நிறைய மீனிங்கில் வந்து வரும். ஸோ அடுத்தது உலக டிவி தினம் எப்போனா நவம்பர் 21. ஸோ 2024 இலக்கிய மாமணி விருது. ஸோ இது வந்து இந்த விருது ஆக்சுவலாக எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் அவர்களோட பிறந்த நாள் ஜூன் 3, 2021 அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம சிஎம் அவர்கள். இந்த விருது வந்து இனி வருஷம் கொடுக்க இருக்கிறோம். தமிழுக்கு வந்து அதிக வளம் சேர்க்கக்கூடிய கவிஞர்களுக்கு இந்த விருது எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்களுக்கு அந்த விருது வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த விருது இந்த வருஷத்துக்கானது 2024 தே ஞானசுந்தரம் அப்படிங்கிறவருக்கும் காமராசு அண்ட் சோமசுந்தரம் என்கிற கலாபிரியா, ஸோ இவங்க 3 பேருக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 5 லட்சம் ரூபாயும் ஒரு அந்த சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் தங்க பதக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஆர்டிக்கல் 142, 43, 45 என்ன சொல்லுதுன்னு பார்த்துருக்கோம். ஆர்டிக்கல் 200, 201 அதே மாதிரி ஆர்டிக்கல் 111 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் பார்த்துருக்குறோம். அடுத்தது இந்தியாவில் மிக நீண்ட கால சிஎம்மாக இருந்தவர் பவன்குமார் சாம்லிங், சிக்கிமை சேர்ந்தவர். இந்தியாவில் பிறந்த முதல் சிவிங்கி புலி முக்கி. ஸோ இதுக்கு இப்போ 5 குட்டிகள் பிறந்திருக்கு. இந்தியாவில் இப்போ டோட்டலாக 32 சிவிங்கி புலிகள் இருக்குது. COP31 வந்து துருக்கி அண்டாலியாவில் நடக்க இருக்குது. வேர்ல்டு ஹலோ டே நவம்பர் 21. உலக டிவி தினமும் நவம்பர் 21 தான். 2024 இலக்கிய மாமணி விருது தமிழ்நாட்டில் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. தே ஞானசுந்தரம், காமராசு, சோமசுந்தரம் என்கிற கலாபிரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.